என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இனி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தவன் இப்படியா நடந்துப்ப? நடு ரோட்ல வச்சு தரன்னு கைய பிடிச்சு எழுப்பியா? நான் ஒழுங்கு மரியாதையா தான் கூப்பிட வந்தேன். நீ மரியாதையா கூப்பிட்டாலுமே இனியா எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? இனியா இனிமே எங்கேயும் வரமாட்டா. எங்க கூட எங்க வீட்டுல தான் இருக்க போறா. அப்படிலாம் விட முடியாது. இனியா நீ உள்ள போமா, உள்ள போ. ஏய். ஏய் விடுடா கை. இனியா இனிமே எங்கேயும் வரமாட்டா. கிளம்பு நீ. இல்ல என்னதான் உங்க பிளான்? என்ன கழட்டி விட்டுட்டு உங்களோட பொண்ண உங்க சர்வன்ட் பையனோட சேர்த்து வைக்க போறீங்களா? ஏய் என்னை விட இவன் எந்த விதத்துல பெட்டரா போயிட்டான்? என்னை விட அழகானவனா இல்ல என்னை விட வசதியானவனா? எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் இவன் கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தரோட அஃபேர் வைக்கிறது தப்புன்னு உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலையா? ஏய் இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வசதியானவங்க ஆள் பலம் இருக்கிறவங்கலாம் நான் பார்க்கவே மாட்டேன். என் பொண்ணை கஷ்டப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் பொண்ணை பெத்தவன்னா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்டா. நீ சர்டிபிகேட் கொடுக்கணும்ன்ற தேவையெல்லாம் ஒண்ணும் இல்ல. மரியாதையா கிளம்ப இங்க இருந்து. மறுபடியும் ஒரு தடவை இனியா பாக்க ஆபீஸ்க்கு போறது இங்க வர்றதுன்னு ஏதாவது பண்ணனு வையேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் பொண்ணை பாதுகாக்க நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன். என்ன சிஸ்டர் ஏதாவது பிரச்சனையா? அது என்னடா வரவன் போறவன் எல்லாம் சிஸ்டர் கிட்டே பிரச்சனை பண்றீங்க? யாருமா அந்த பையன்? அந்த பொண்ணு என்ன முறைக்கிற? என்னடா அந்த பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ண வந்தியா? யார் ஏரியால வந்து என்ன வேலை பாக்குற? தொலைச்சிருவேன் தொலைச்சு. ரெண்டு லேடிஸ் சேர்ந்து கடை நடத்தினா அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாடா? போடா. ஏய் இங்க பாரு, இங்கே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், ஆளுங்க உன்னை தூக்கிட்டு போயிருவானுங்க. போறியா இல்லையா? போடா. என் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு நிக்கிறீங்க? அது வேற எதுக்கும் இல்ல, உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தோம். என்ன உன் தங்கச்சியை கையும் களவுமா புடிச்சிட்டு வந்து சொன்னால நீங்க எதுக்கு வந்தீங்க? மன்னிப்பு கேட்டு என் தங்கச்சி எதுக்கோன்னு கெஞ்ச வந்தீங்களா? உன் தங்கச்சி அவனை பார்த்து பேசுறதுக்கு தான் உங்க அம்மா போட்டோ